இங்க பாத்தீங்கன்னா ஹீரோ டார்ச்சர் சொல்லி ஒரு நம்பரையும் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த நம்பர்ல இருந்து போன் கால் வந்ததுமே பயங்கர டென்ஷன் ஆயிட்டு போனே வச்சிருக்காரு. உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது பிளாக் பண்ணிட்டு போயிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சு கொடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம போனை போட்டு வச்சிருந்தீங்கன்னா யாரு காசு போறது? இவர் அந்த நம்பர் மூலியமா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருப்பாருன்னா நைட்டு 12 மணிக்கு அவனும் போன் பண்ணிட்டு ரவிஷே சந்தியாக்கு நீ எப்ப டைவர்ஸ் கொடுக்க போற? என்னோட வாழ்க்கையில நீ தேவையில்லாம வெள்ளான்னு இருக்கிற சொல்லி அவனை மிரட்டுறான். டேய் என் பேரு ரவிஷே கிடையாதுடா, என் பேர் பாலகிருஷ்ணா, நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுகிறேன். உங்ககிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது சந்தியான்னு எனக்கு யாருமே தெரியாது. நீ ராங்கான ஆளு கால் பண்ணிட்டு ராங்கா பேசினுக்கிறடா வேணான்னு சொல்லி இவரும் போன் வைக்கிறாரு. அம்மாடி ஏதோ வந்துட்டு நீ சொல்லி அவங்க பொண்டாட்டி மேலே கை வச்சா யோ எடியா கையா யாரு அந்த சந்தியான்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி கேக்குறாங்க. சந்தியா நேமுக்கே நீ ஸ்பெல்லிங் கூட தெரியாதுமான்னு சொல்லி இவரும் அந்த சைடு திரும்பி பார்த்துக்கிறாரு. ஹீரோ ஒரு ரவுடி கிட்ட வட்டிக்காக பணம் வாங்கி இருப்பாரு. அதை சரியா கட்ட முடியாம அவர்கிட்ட போய் பேசி நின்றுப்பாரு. அந்த நேரம் பார்த்து அவனும் போன் பண்றான். டே ரவிஷே சந்தியா கிட்ட என்னடா பேசணும்னு சொல்லி கேக்குறான். டே நான் ரவிஷே கிடையாதுடா பாலகிருஷ்ணன் எத்தனை தடவை தான் நான் சொல்றதுன்னு சொல்லி இவனும் பயங்கரமா திட்டுறான். இவன்டா என்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி அவரும் மிரட்ட இவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டு இவரோட போனையும் மறுபடியும் வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து அவனும் போன் பண்ணிடுறான். உனக்கு 12 மணி வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ள லாயர் கிட்ட பேசி நீ வக்கீல் நோட்டீஸ் என்கிட்ட அனுப்பலன்னு வச்சுக்கேன் உன் அவள் தாண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். டே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிறான்னு சொல்லி இவரும் போன் வச்சிருக்காரு. எனக்கு நீ வெளியே போற மைண்டே எல்லாம் வாடி உள்ள போலான்னு சொல்லி உள்ள போயிடுறாரு. இவர் வட்டிக்கு 11 லட்ச ரூபாய் பணம் வாங்கிருப்பாரு. 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிட்டு குத்தா எனக்கு மொத்தமா கொடுக்குறதா இருந்தா குடுக்க இல்லலாம் இந்த மாதிரி சில்ல சில்லையான குடுக்குற வேலைக்காரன்னு சொல்லி அந்த பணத்தையும் மூஞ்சில தூக்கி வச்சிடறான். இவர செம்ம டென்ஷன்ல போன் வாங்குறதுக்காக போறாரு. ஒரு பேசிக் போன் எடுத்துக்குறான்னு சொல்லி கேக்குறாரு. இவர் போன் வாங்கி சிம்ம போட்டதுமே டக்குன்னு டார்ச்சர் நம்பர்ல இருந்து போன் வந்து இவர் செம்ம டென்ஷன் ஆயிட்டு அந்த போனையும் வச்சிருக்காரு. டேய் இப்போ ஒரு புது போனை குடுறான்னு மறுபடியும் கேக்குறாரு. சார் நீங்க ஒரு ஆள் போதும் சார், நான் பக்கத்துல வேற ஒரு பிரான்ச் கூட ஓபன் பண்ணுவேன் சார் சொல்லி இவனும் பேசுறான். இவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வட்டி குத்தவன் வீட்டாண்ட வந்து நின்னுக்கிறான். என் காசு எப்பதான் கொடுப்பேன்னு சொல்லி இவனே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் நாளைக்கு நான் உங்க ஏரியாக்கே வரேன், அங்க வந்து நம்ம மீதி விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்றாரு. பட்டுன்னு பார்த்தா இவனும் வச்சிடறான். அந்த நேரத்துல டார்ச்சர் நம்பர்ல இருந்து போன் வருது. இவரும் அந்த ஓரமா போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வட்டி கடைக்காரன் அவங்க பொண்டாட்டி ஒரு மாதிரியா பாத்துனே இருக்கான். டார்ச்சர் கிட்ட கொஞ்ச நேரம் பெஸ்ட் நாளைக்கு காலையில உன் பணம் உங்ககிட்ட இருக்கும், நீங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். நீ பணத்தை நாளைக்கு கூட கொடுக்கலன்னு வச்சுக்க உன் பொண்டாட்டி நான் 12 மணி தூங்கி போயிடுவேன்னு இவனு சொல்லிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் தூங்கிறாங்க. விடிய கால டைம்ல போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு போன் வருது. இவரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் பாக்குறாரு. போலீஸ் இவரை விசாரணை பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கும் கூட்டு போறாரு. அங்க பார்த்தா இவரை போன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருந்தவனு செத்து போய் கிடக்குறான். போலீஸும் போன் கால் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோ கூட தான் இவங்க பல மணி நேரம் பேசிருக்காங்கன்றதுனால தான் இவரே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நைட் ஹீரோ என்ன பேசிருப்பாருன்னா நாளைக்கு காலைல மட்டும் நீ வந்து டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடலன்னு வச்சுக்க சந்தியாவை நான் கொண்டுன்னு சொல்லி அவனை மிரட்டி இருப்பான். வீட்டுல வேற இவருக்கு ஆல்ரெடி பிரச்சனை போயிருக்கிறதுனால டேய் நீ நைட் என்ன 2 மணி நான் வரேன் பாரா நானும் சந்தியாவும் சேர்ந்து உன்னை கொண்டுறேன் பாரான்னு சொல்லிட்டு இவரும் போன் வச்சிருப்பாரு. இந்த ஆள் சரியாகாத பைத்தியம் போல இது. சந்தியாவோட போனை வாங்கி ரவிஷோட நம்பர் குறின்னு சொல்லி கேக்குறான். இந்த பைத்தியக்காரன் கடைசி 2 நம்பரை மாத்தி போட்டு சேவ் பண்ணி தான் இத்தனை நாளா அந்த பாலுக்கு போட்டு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருப்பான். நீ நாடி என்கிட்ட வேற நம்பரை கொடுத்துட்டு நீ பாலு கிட்ட பேசி நிக்கிறியா யாரு பாலுன்னு சொல்லி இவனு கேட்க ஆரம்பிச்சிட்டான். எங்க எனக்கு பாலுன்னு யாருமே தெரியாதுன்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அவன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு கையில பிடிச்சி நெருக்கி விட்டுறான். என்னோட சாவுக்கு சந்தியாவும் பாலகிருஷ்ணன் தான் காரணம் சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பாலகிருஷ்ணனோட போன் நம்பரே அதுல எழுதி வச்சிடறான். போலீஸ்க்கு இப்ப எல்லா தடையுமே பாலகிருஷ்ணனுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. அதனால அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க.